அனைவருக்கும் வணக்கம். தென்மலை வர்மா சென்டர். ஸ்பெஷல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, நிறைய மித் இருக்குது. அதில் ஒவ்வொரு மித்தாக ஒவ்வொரு கான்ட்ரடிக்ஷனாக வந்து நம்ம பிரேக் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கான்ட்ரடிக்ஷன் என்ன அப்படின்னா, ரிவர்ஸில் போகிறது. ஜென்ரலாகவே ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷனில் ஒரு ட்ரைனிங் சென்டரில் ஸ்பெஷல் ஸ்கூலில் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்க ரெகுலராக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலை, ரெகுலராக வந்து ஒரு தெரப்பி சென்டருக்கு அனுப்பலை, அதனால குழந்தை வந்து ரிவர்ஸில் போயிட்டாங்க அப்படின்ற வேர்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்த ரிவர்ஸ் அப்படின்ற ஒன்றே கிடையாது. இதை வேணால் நம்ம மூட் ஸ்விங் அப்படின்ற வேர்டில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டு திரும்ப வந்து அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டு அப்படியே ரிவர்ஸில் போய் திரும்ப அந்த குழந்தையோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிருச்சின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரிவர்ஸில் போகுது அப்படின்னு அந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் தெரப்பி சென்டரில் சொல்லுவாங்க. இது எப்படி ரிவர்ஸில் போகும்? ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டே வராங்க, அவங்களோட பிஹேவியரில் வந்துகிட்டே இருக்காங்க, திரும்ப எப்படி பின்னோக்கி போவாங்க? போக முடியாது இல்லையா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேரண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க, ஒரு பேரண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வந்து இப்போ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பினஸ்ஸான நிகழ்வு நடக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்க. அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கிறப்ப இந்த இடத்துல ரொம்ப கோபமாக இருக்கீங்க. கோபத்தோடய வீட்டுக்கு வரீங்க. இப்போ உங்கள் மனநிலையை செக் பண்ணி பாருங்கள். நேற்று இருந்த மனநிலைக்கு இன்றைக்கி இருக்க மனநிலை எப்படி இருக்குது? மாற்றங்கள் இருக்குது இல்லையா? அப்போ இதுதான் வந்து மூட் ஸ்விங். ரிவர்ஸுன்றது நம்மளோட டெவலப்மெண்ட்டு டோட்டலாக ரிவர்ஸ் ஆகி அந்த குழந்தை வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து ரிவர்ஸ் மூடுக்கு போயிடுச்சு, நீங்கள் சரியாக ட்ரைனிங் கொடுக்கல, சரியாக வந்து இடையில வந்து நிப்பாட்டிட்டீங்க, அதனால அந்த குழந்தையோட வளர்ச்சியில் தாமதமாகி திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, பழையபடி அவங்க குழந்தை வந்து சேட்டை பண்ணுறது இதெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா, முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. குழந்தையோட மனநிலையை விட்டுருங்க, அதை வந்து சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக சொல்கிறேன் நான், நார்மலாக நம்மளோட மனநிலையே நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து மாறுது இல்லையா? நீங்கள் வெயிலில் போயிட்டு வரீங்க, வீட்டுக்கு வர்றப்பே வந்து ஒரு மூட் அப்செட்டாக தான் உள்ளே வருவீங்க. அப்பா வெயில் ரொம்ப இதாக இருக்குது, எப்படா அந்த ஏசியை போட்டு உட்காருவோம், அந்த கூலிங்கான பிளேஸில் உட்காருவோம், ஒரு ஜில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம், இந்த மாதிரி மனநிலை இருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்போ தான் வெயிலில் போயிட்டு வர்றீங்க. வந்தோன்னே உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வாங்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அந்த இடத்துல உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? நான் இப்போ தான் நனைஞ்சு வந்திருக்கேன், இப்போ போய் நீ என்னை கடைக்கு போக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கோவப்படுவீங்க. இது வந்து மூடு ஸ்விங் இல்லையா? இதே மூடு ஸ்விங் தான் குழந்தைக்கும் நடக்கும். குழந்தை வந்து வெயில் காலம், இந்த குளிர்காலம், இந்த பனிக்காலம், இல்லை நான் டென்ஷனாக இருக்கேன், டயர்டாக இருக்கேன், எனக்கு இது பிடிக்கல, இந்த நிகழ்வு இப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் சொல்லவோ தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்க வந்து நீங்கள் சொல்கிறத கேட்காம இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறப்ப அதை ஒழுங்காக பண்ணாமல் கோவப்படவோ, அதுக்கு வந்து ஓவர் ரியாக்ட் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு குழந்தை வந்து இதை ரிவர்ஸில் போயிட்டான், திரும்ப நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னு ஹெவி ஒர்க் கொடுத்து திரும்ப ரெகுலராக வந்து அதிகமான ஆக்டிவிட்டி கொடுத்து குழந்தைய வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறப்ப குழந்தை இன்னுமே அக்ரெசிவாக தான் மாறுவாங்களே தவிர டெவலப்மெண்ட் அங்கே நடக்காது. சரி, ஓகே மேம். அப்போ வந்து இது வந்து மூடு ஸ்விங்னு சொல்லிட்டேங்க. இதுக்கு என்ன மேம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து குழந்தைக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கும். குழந்தை வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறப்ப பண்ணலைன்னா குழந்தையோட மூடு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, குழந்தைக்கு பிடிக்கல போலகு, அதுக்கு தேவையான ஸ்பேஸ் தேவைப்படுது போலக்குன்னு உடனே வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறதோ, இல்லை அந்த குழந்தைக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து பண்ண விடுறதோ, இல்லை பிடிச்ச ஸ்நாக்ஸ் கொடுக்குறதோ, இல்லை பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதோ ஒரு பெட்டர் சொல்யூஷனாக கொடுக்கும். அதில் ஆக்சுவலாக வந்து இதை பற்றி நான் ஜென்ரலாக ஒரு வாய்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, மேம் நீங்கள் சொல்ல கரெக்டு, நான் வந்து எப்போல்லாம் என் குழந்தை கோவமாக இருக்கேன்னா உடனே நான் டக்குன்னு வெளியில் கூட்டி போய் ஒரு ரவுண்டு 2 வீலரில் போய் ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அமைதியாகிடுவாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல சொல்யூஷனு. இதை தான் வந்து அஸ் எ பேரண்ட்டாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு தெரப்பி எடுக்கிறப்பையோ இல்லை தெரப்பி கொடுக்குறப்பையோ குழந்தை ரொம்ப ஓவராக வந்து அக்ரீஸாக பிஹேவ் பண்ணுறது இல்லை பிடிக்கலைன்ற மாதிரி பண்ணாங்கன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துட்டு, ஓகே வெரி குட்ரா சொல்லலாம், நீ சமத்து பையன், நீ நல்ல பையன், ஏன் இன்னைக்கு பண்ண, சரி ஓகே உனக்கு இன்னைக்கு வந்து மூட் அப்செட்டாக இருக்கலாம்,
கவலைப்படாத, நம்ம வெளியில் போயிட்டு வரலாமா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த குழந்தைய வந்து ஒரு பிளேஸ்க்கு வேறு பிளேஸ்க்கு கூட்டி போயிட்டு வாங்க. ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. பக்கத்தில் ஒரு கடையாக இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு வெளியில் போயிட்டு வரதா இருக்கலாம். இப்படி போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.